ரிப்போர்ட்ஸில் வவுச்சர் ரிப்போர்ட் பார்க்கலாங்க. இது வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆடிட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கும் வேறு ஏதாவது ரிப்போர்ட்டிங் பார்க்கறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நிறைய ஃபில்ட்ரிங் இருக்குது. இப்போ நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா டேட் வைஸாக கொடுக்குறேன். இன்றைக்கி டேட் வந்து வச்சு நான் ஒரு இது போடுறேன். டாஸ்கிற பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி போட்ட பில்லு மட்டும் வந்திருக்கு. இந்த ஃபில்டர் பை டேட் எடுத்துகிட்டு வவுச்சர் டைப்பில் சேல்ஸ் அப்படின்னு போடுறேன். இப்போ இந்த அக்கௌண்ட்டுகளில் போட்ட எல்லா சேல்ஸும் வந்திருக்கு. அதாவது 2025-26. உங்களுக்கு 2024-25 வேணுன்னா அக்கௌண்ட் இயர் ஃபார்மில் போய் சிட்னு கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்தீங்கன்னா அந்த இயர் வந்துடும். இப்போ நம்ம கரண்ட் அக்கௌண்ட் இயர் இது 25-24 இருக்கிறதுனால இதில் இருந்து வந்திருக்கு. இப்போ இதில் வந்து வவுச்சர் டைப் சேல்ஸ்னு கொடுக்குறோம். அதே மாதிரி வவுச்சர் குரூப்னு இருந்தால் வவுச்சர் டைப்புக்கு பதிலாக அதில்னா நான் லேபர் பில் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ லேபர் பில்லில் ஒரே ஒரு பில்லு தான் போட்டிருக்கேன். அந்த ஒரு பில் இங்கே வந்துருக்கு. அதாவது LB002ன்னு. இந்த வவுச்சர் குரூப்பில் சேல்ஸ்னு மட்டும் போடுறேன். இப்போ வவுச்சர் குரூப் அப்படிங்கிறது வந்து லேபர் பில் சேல்ஸ் இந்த ரெண்டு வவுச்சர் டைப்பு. ஆனால் வவுச்சர் குரூப் அப்படிங்கிறது வந்து இந்த சேல்ஸு லேபர் ரெண்டும் சேர்ந்து சேல்ஸ் தான். அதனால் மொத்த சேல்ஸ் எடுக்கணும்னா இப்படி வவுச்சர் குரூப்பில் சேல்ஸ்னு போட்டு எடுத்திங்கன்னா மொத்த சேல்ஸும் வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லேபர் பில்லு வந்திருக்கும், சேல்ஸும் வந்திருக்கும். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுமே சேல்ஸ் தான். லேபர் பில்லுங்கிறது வந்து சர்வீஸ் சேல்ஸு, சேல்ஸ் பில்லுங்கிறது வந்து குட் சேல்ஸு. அதனால் அது ரெண்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். தனித்தனியாக வேணால் நீங்கள் இங்கே வவுச்சர் டைப் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி வவுச்சர் குரூப்பில் டெபிட் நோட் கிரெடிட் நோட் பேஸ் பண்ணி எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து வவுச்சர் டைப்லையாவது வவுச்சர் குரூப்லேயே கிரெடிட் நோட் கொடுத்துட்டு இந்த டாக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். அதில் கிரெடிட் நோட்டில் போட்டது மட்டும் வந்துடும். அதே மாதிரி ஹெட் அப்படிங்கிற ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு, ஜிஎஸ்டி, டிசிஎஸ், டிடிஎஸ் இந்த மாதிரி காலம்ஸ் மட்டும் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். இதே டாக்ஸுங்கிற ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிசி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டின்னு பிரித்து வந்துட்டு டிசிஎஸ், டிடிஎஸ் இந்த மாதிரி வந்து காலம்ஸ் மட்டும் சின்னதாக டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் எந்த ரிப்போர்ட் வேணும் எடுத்துக்கலாம். அடுத்து அதே மாதிரி டீட்டெயில்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது. அது வந்து ஐட்டம் நேமு, ரேட்டு, ஸ்டோனு, கிராஸ் வெயிட் இது மாதிரி எல்லா ஃபீல்டுமே வந்து அதுக்கப்புறம் வரும். அடுத்து பார்ட்டி வைஸுங்கிற பட்டன் வந்து ஒவ்வொரு பார்ட்டி வைஸாக ஒரு டோட்டலாக வந்துடும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு போன மாதம் மட்டும் எடுக்கணுன்னா ஃப்ரம் டேட் டு டேட்டில் வந்து 1 போட்டுக்கிறேன். 1 ஏப்ரல்லிருந்து 30 ஏப்ரல் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஃபில்டர் பை டேட் டிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்ட்டி வைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எதுவும் இல்லை. நான் அதை சேல்ஸ் எடுத்து விட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இல்லை. ஏப்ரல் மாதத்தில் இதில் பில் இல்லை, அதனால் மே மாதம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பார்ட்டி வைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் டோட்டலாக எவ்வளோ யாராருக்கு எவ்வளோ போட்டுக்கொண்டு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து சேல்ஸ் மட்டும் வேணுன்னா சேல்ஸ்னு போட்டுங்க. வவுச்சர் குரூப் இல்லைனா வவுச்சர் டைப் இதில் உள்ள சேல்ஸ்னு போட்டுங்க. சேல்ஸ்னு போட்டுட்டு பார்ட்டி வைஸ் கொடுக்குறேன். இப்போ மே மாதத்தில் இருந்த சேல்ஸ் மட்டும் வருது. டோட்டல் அமௌண்ட்டு, டிசிஎஸ், டிடிஎஸ் எல்லாமே வருது. இப்போ இது எங்கே யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த மந்த் எண்டில் நம்ம டிசிஎஸ் பே பண்ணுவோம் கஸ்டமர்ஸுக்கெல்லாம். எவ்வளோ டிசிஎஸ் பிடிச்சிருக்குமோ அதை அந்த பார்ட்டிக்கு வந்து பேங்க்கில் கட்டுவோம் டிசிஎஸ். அதுக்கு வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ டிசிஎஸ் கட்டணும், எந்தெந்த பார்ட்டிக்கு எவ்வளோ கட்டணுன்ட்டு. டிடிஎஸ் பார்க்கணுன்னா இதில் பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். அதில் அதாவது ஒரு பார்ட்டிக்கு ஒரு லைன் மட்டும் வரும். அடுத்தது வந்து இங்கே ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட்டும் இருக்குது. ஐட்டம் வைஸாக வந்து இந்த ஐட்டத்தில் எவ்வளவு சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துக்கலாம். சேல்ஸ் மட்டும் இல்லை, கிரெடிட் நோட்டு இங்கே மாற்றினீங்கன்னா கிரெடிட் நோட்டு மட்டும் இங்கே வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே கிரெடிட் நோட்டு போட்டு ஐட்டம் வைஸ் கொடுத்தோன்னா இந்த ஐட்டத்துக்கு கிரெடிட் நோட்டு எவ்வளோ போட்டுருக்கோன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஹெச்எஸ்என் வைஸும் இருக்குது. ஹெச்எஸ்என் வைஸ் கொடுத்தீங்கன்னா எந்தெந்த ஹெச்எஸ்என் கோடு வைஸாக எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் வந்துடும்.